சலனம் 371. தீரன் கண் விழித்ததும் அந்த அறை முழுக்க கண்ணீரின் குரல் கேட்டு பார்க்க எதுவும் தெரியவில்லை. நன்றாக விழியை கசக்கி கண் விழித்த தீரனுக்கு எல்லாம் மங்களாய் தெரிந்தது. மீண்டும் விழித்து பார்க்க மருத்துவமனையின் சுவர்கள் ஏனோ கண்டதும் ஆடவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது. ஏன் தீரா இப்படி இருக்க என்று தன்னையே நொந்து கொண்டவனுக்கு இன்னும் எத்தனை நாள் படுக்கணும் என்ற நினைவே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி 1 வருட காலம் கூட கடந்த சோகத்தில் சத்தம் ஒலித்தது. தீரன் மெதுவாக எழுந்து அமர முயலும் போது முடியவில்லை. அங்கே எதிரே தன் அப்பா. அவர் தன் கையை பிடித்த மாதிரியே படுக்கையில் படுத்துறங்க தீரன் அவரையே பார்த்தான். மெல்ல அப்பா என்றான். அந்த குரல் கேட்டதும் படக்கென்று விழித்த ரவி, முழிச்சிட்டியா? உனக்கு எங்கேயும் உள்ள ரொம்ப வலிக்குதாப்பா என்று பதறினார். ஏனோ என்ன நடந்தாலும் யாருக்காகவும் அவரை விட்டுவிடக்கூடாது என்று உள்மனம் நேற்று அவர் தனக்காக பதறிய பதற்றத்தில் முடிவெடுத்து கொண்டது. பின் அப்பா அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் ஓகே தான் என்றவனுக்கு வயிற்றில் இருக்கும் வழியை சொல்லவில்லை. சொல்லி பயமுறுத்த மனதில்லை. ஏன்பா, ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? மாடி விளிம்பில் நிற்கிறோம் என்று கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன யோசனை? நம்ம ஆஃபீஸ்லயும் எதுவும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. ஒன்றும் இல்லாம தான் குதிச்சியா என்ற ஆதிரையின் குரல் கேட்டு அப்போதுதான் வெளியை திருப்பி பார்த்தான். அந்த பக்கம் தன் மொத்த குடும்பமும் அமர்ந்திருந்தது. அம்மா மகனின் கையை பிடித்து அவன் தலையை வருடி, ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து சொல்ற அளவுக்கு நாங்க உன்கிட்ட இல்லை, அதான் நீயே யோசிச்சு இப்படி பண்ணிக்கிட்டியா? அவன் மா. துருவன் அவனின் கையை பிடித்து, அதான் நான் இருக்கேனுங்களே, உங்களுக்கு ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணி இருக்கலாமே என்றவன் விழி கலங்க தீரன் கண்ணும் கலங்கியது. விஜயா, என்ன பிரச்சனை தீரா? என்னன்னாலும் சொல்லு. ஒன்னும் இல்லைங்க அப்பதா. என் மேல சத்தியமா ஒன்னும் இல்லையா? அவனிடம் மௌனம். நீ மகிழ நினைச்சு உனக்கு கிடைக்க மாட்டாளான் தான் இந்த முடிவா? வளர்த்தவர் பேரனின் வழி அறிந்து கொண்டார். அவன் தன் அப்பத்தாவை பார்த்தான். துருவன், என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க அவகிட்டே நிக்காதீங்க அப்பதா. எனக்கு தெரியாதா என் பேரனை பத்தி என்று அவர் சொல்ல ரவி மகனையே பார்த்தார். அவன் எதுவும் சொல்லாமல் இருக்க எல்லோருக்கும் புரிந்தது. ரவி ஆதிரையை பார்க்க அவள் கண்ணில் வேதனை. ஆதிரை மகனிடம், வேணாம் தீரா, வாழ்க்கை முழுதும் உனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனிலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்ப பாரு பிரச்சனை, எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. என் வீட்டுக்கும் எனக்குமே போக்குவரத்து குறைஞ்சிட்டு நீ வாழ வேண்டியவன், மனசை மாத்திக்கோ. தீரன் தன் அப்பாவை பார்த்தான். ஏனோ அவரின் முகத்தில் வேதனையின் ரேகைகள். அவர் எதுவும் பேசவில்லை. துருவன், அண்ணா, உங்களுக்கு என்ன இருந்தா உங்களால வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். தனக்கு பிடித்ததை மட்டுமே வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநல முடிவை எடுக்க முடியாத குடும்பத்தின் மூத்த தலைமகனாக பிறந்த அவன் மௌனமாய் படுத்திருந்தான். யாரின் கேள்விகளுக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அரை முழுக்க மௌனம். தீரன் வெளியே மூடி வைத்து கொண்டான். அவனின் நெஞ்சுக்குள் அவள் கேட்ட வார்த்தைகள் வதைத்து கொண்டே இருந்தது. என் மேல் இருப்பது லவ்வா லஷ்டா? ஏனோ அந்த வார்த்தை வெளிக்க கண் வெளிக்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எல்லோரிடமும் மௌனம். அவன் தலையில் ஆதிரை கை வைத்திருந்த அந்த உணர்வு, ரவி பக்கத்தில் நிற்கும் அசைவில்லா உருவம், துருவன் கையை பிடித்து பிசைந்து கொண்டிருந்த தருணம் எல்லாம் ஒரு சுமையாக அவன் நெஞ்சில் படிந்திருந்தது. ஆதிரை கண்ணீருடன், உனக்கு மகிழ் மட்டும்தான் முக்கியமாதீரா? உன் வாழ்க்கையை விட பெரியவளாவ கொஞ்சம் நினைச்சு பாரு. மேல இருந்து கீழே விழுந்திருந்தப்போ அப்பா மட்டும் வரலனா இந்நேரம் நீ இப்ப முழிச்சிருக்க மாட்டதீரா? தீரன் பெற்றவளின் முகத்தை பார்க்க பயந்தான். ஏனோ பெற்றவளின் அழுகையோடு கேட்ட அந்த கேள்விக்கு அவன் வாயில் வார்த்தை வரவில்லை. ஆதிரை, என்ன சொல்ல போற? நீ சும்மா இருந்தா நாங்க தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கோம். ரவி அந்த கணம் பேசினார். அவரின் குரலில் அவர் உடைந்திருக்கிறார் என்று தெரிந்தது. அழாத ஆதிரை, அவனை கொஞ்சம் விடு. ஆதிரை தன் கண்ணீர் துடைத்து கொண்டவள், நான் பேசணுங்க என்றவள் மகனிடம். அவளுக்காக உன்னை இப்படி இழக்கணுமா தீரா? அவங்க வீட்டில் தீரன் வேண்டாம் என்று சொன்னால் உடனே அவ வேணாம்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி முடிவெல்லாம் அவ எடுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். உன்னை விட்டு மகிழ் போலாம் வரலாம், ஆனால் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உன்னை எப்போதும் விட்டுடாது. இதை மனசில் வச்சுக்கோ. துருவன் அவனின் விரலை பிடித்து வழியாய் சொன்னான். அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு எப்போதுமே பக்கபலமா இருப்பேன். நிஜமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க இல்லாட்டி எனக்கு யாருங்க அண்ணா இருக்காங்க? அவன் குரல் உடைந்து அது நீராக வழிய தீரனும் அழுதான். நிஜமா நான் கவனிக்கலடா. இனி இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டேன். சாரி. ஆதிரை, உனக்கு மகிழ அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு அவதான் வாழ்க்கைமா.
ஏனோ அந்த வார்த்தை கேட்டு ரவி திடுக்கிட்டார். ஆதிரை அவனை பற்றியிருந்த கையை விலக்கி கொண்டாள். விஜயா கணவனை பார்த்து, நான் என்னங்க பண்ணுவேன், இவனுக்கு அந்த வாழ்க்கை தான் வேணுமாம் என்றவரால. தண்டபாணி, அவனை இப்ப கொஞ்சம் எல்லாரும் விடுங்க, கேள்வியா கேட்டு அவனை அழ வைக்காதீங்க. அவளுக்காக அவன் அவனையை இழக்கிறான். வயசில் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அவன் நினைப்பில் குடும்பம் எதுவும் கணக்கில் இல்லை. தீரன், தாத்தா, நான் குடும்பத்தை விட்டுட்டு போகலைங்க. ஆனா மகிழ விட்டு நான் வாழ்ற வாழ்க்கை உயிரோட்டமாய் இருக்காது என்றவனின் குரல் துடித்தது. மெல்ல அவன் விழிகளில் கண்ணீர் உருண்டு வழிந்தது. விஜயா, ஐயா ராசா, உன் உயிரை விட கௌரவம் முக்கியம் இல்லை. பொம்பளை பிள்ளை அவளே அவள் வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிட்டா. ஆனால் நீ வேணும் கட்டி கொடுங்கன்னு கூட கேட்கல. உனக்கு அவள் வேணும்னா வீட்டோட மாப்பிள்ளையா போயிரு என்றவர் குலுங்கி குலுங்கியால. தீரன் தன் அப்பாவையே பார்த்தார். ரவி அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். மனதுக்குள் 1000 போராட்டம். மகனின் உயிருக்கு மேலான துயரம் எதுவும் இல்லை என்ற உணர்வு அவரை உடைத்தது. தீரா, அவர் குரல் நடுங்கியது. எல்லோரும் அவரையே பார்க்க, உன் உயிரை விட வேற எதுவும் முக்கியம் எனக்கு இல்லை. நீ உயிரோடு இருக்கணும், அதற்காக வேண்டும் என்றால் நீ வீட்டோட மாப்பிள்ளையா போய்க்கோ. உனக்கு வேண்டியது எதுவும் நான் தடுக்க மாட்டேன். ஆனா என் மகனை உனக்கு கீழே வேலைக்காரனா அனுப்புறேன்னு ஒரு போதும் நான் அங்க போய் ஈஸ்வர் முன்னாடி நிற்க மாட்டேன். எனக்கு அந்த சக்தி இல்லடா என்றவரின் வழி அவனுக்கு புரிந்தது. தீரன் தன் அப்பாவை பார்த்தான். அந்த பார்வையில் 1000 வழி. ஆதிரை அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பயமும் நிறைய பாசமும் கலந்திருந்தன. தீரா, உனக்கு அவதான் உயிர்ன்னு நினைக்கிற, எல்லாம் சரி. ஆனா உன் உயிரை விட பெரியதுன்னு எதுவும் இல்லை. ஆண் பிள்ளை நீ. இனிமேதான் பிரச்சனை 1000 வரும். உன் மனசை உன் கட்டுக்குள் வைக்க கற்றுக்கோ. இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிதறி போயிடுவோம். உன் உயிரோட தான் நம்ம குடும்பம் உயிரோட இருக்கும். தீரன் தன் அம்மாவின் கைகளை பிடித்து மெதுவாக அவளது கண்ணீரை துடைத்தான். மா, இனிமே உங்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி தான் நான் வாழ்வேன். ஆனா மகிழ என்னால விட முடியாது. இதுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜயா நடுங்கிய குரலில் சொன்னார். என்னோட பெரிய கனவே உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும் என்பதுதான். ஆனால் அது இனி நடக்காது. ஏன் அப்பத்தா அப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துல இருப்பீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா வாழ்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரவி, என் வாழ்க்கையில் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துட்டு எங்கேயோ தோத்து போயிட்டேன் போல. தீரன், உங்களை அப்படியெல்லாம் விட மாட்டேனுங்கப்பா என்னும் போதே அதே நேரம் அந்த நொடியே அறையின் கதவு சற்று திறந்தது. டாக்டர் உள்ளே வந்து, பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட் தேவை, ரொம்ப எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அவரின் உடல் காயம் நார்மலாகும் வர கவனமாயிருங்க, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும் என்றார். எல்லோரும் தலையாட்டி விட்டு வெளியே கிளம்ப, துருவா, அண்ணா, மகிழுக்கு இது தெரிய வேணாம். அவ தெரிஞ்சா இதுக்கு காரணம் அவன் நினைச்சு குழப்பிக்குவா. பெரியவர்கள் அவனை பார்த்து விட்டு வெளியே போக, துருவன், மகிழ பாத்தீங்களா? அவன் நடந்ததை சொல்ல, அண்ணா, காதல் என்றால் இதில் ஆம்பளை தான் எல்லாம் பண்ணணும், பொம்பளை தான் விட்டு கொடுத்து போகணும் என்று எதுவும் இல்லை. காதல் அதுக்கு என்ன வேணும்னாலும் காதலிக்கிற ஆணோ பெண்ணோ பண்ணலாம். ஆனா உங்களை இழந்தில்ல. அந்த நேரம் மகிழ் மறைமுகமாக என் அப்பா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லுது. என்ன லஸ்டன் சொல்றாடா, அதான் வலிக்குது. அண்ணா, அவ பேசினதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சது? லஸ்டன்னு சொல்றவ எந்த நம்பிக்கையில லவ்னு ஒன்று இருந்தா அப்படியே போன்னு விட்டுட்டு போயிடுவீங்களான்னு கேட்கணும். அப்போ அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, அதை யோசிச்சேன். அண்ணா, அதுதான் உண்மை. வீட்டில் எல்லோரும் மகிழ் மேல உங்களுக்கு இருக்கிறது லஸ்டன்னு சொல்றாங்க. நீங்க என் மேல இருக்கிறது லவ் என்றால் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றது அவளுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவளுக்கு நம்பிக்கை இருந்தா போதும். இந்த உலகத்தையே வென்ற திருப்தி அவனுக்கு. அண்ணா, அப்போ வீட்டோட மாப்பிள்ளையா போவீங்களா? எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று செய்ய இஷ்டமில்லை. அதே நேரம் அவளை இழக்கவும் முடியாது. இந்த ரெண்டுக்கும் இடையில் தானா? அண்ணா, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. தங்கத்தை அவ்வளோ பத்திரப்படுத்தி வைக்கும் நாட்டில் இருக்கும் ஆட்கள் நம்ம. அப்போது அதை விட உயராய் மதிக்கும் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்க எவ்வளோ பார்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு சாதாரணமாக கூட வராதவர் ஈஸ்வர் மாமா. அவரின் பொண்ணோட மாப்பிள்ளையா வரவங்களுக்கு எத்தனையோ இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். இல்லாவிட்டால் வீட்டோட மாப்பிள்ளை என்றால் டார்கெட் வைக்க மாட்டார். என்னமோ எதிர்பார்க்கிறார். அந்த டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிடுங்க. தீரன் யோசித்தான். அவரே தன் மாமனார் வீட்டுக்கு போக விரும்பாதவர் அவர். பிறகு அவர் பெண்ணுக்கு மட்டும் ஏன்? துருவன், அண்ணா, 3ஆம் உலக போரை கூட முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த 2 குடும்பத்தை இணைப்பது அவ்வளோ கஷ்டமா இருக்கு.
அவ்வளோ பெரிய மாமன் குடும்பம் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். குற்றம் பார்க்கேன் சுற்றமில்லை. முன்னாடி என்னமோ நடந்திருக்கட்டும், அதெல்லாம் மறந்துடலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க. நம்ம ஜென்ரேஷன் இதையெல்லாம் மாற்றி ஒரு சந்தோஷமான உறவுகளை உருவாக்குங்க. நம்ம அம்மா எப்படி பிறந்த வீட்டை மிஸ் பண்ணுறாங்களோ அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அவ குழந்தைகள் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து விளையாடணும். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு, இல்லாட்டி நானே பண்ணியிருப்பேன். தீரன் யோசித்தான். சலனம் 372. அண்ணம் ஈஸ்வரிடம், கண்ணா மா, வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கோம். அது மற்ற 2 பொண்ணு இருக்கிற வீட்டில் நல்லதுக்கு இல்லை. புரியுதுங்கம்மா. பசங்களுக்கு பொண்ணு தான் முடிவாயிடுச்சுங்கல்ல. உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து நிலவன் முகிலன் கல்யாணம் முதலில் பண்ணிடலாம்ப்பா. நம்ம கல்யாணமாகாத பொண்ணு கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதுக்கு இல்லப்பா. அருணாச்சலம், பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்காம பையனுக்கு யாராச்சும் முதலில் கல்யாணம் செய்வாங்களா அண்ணோ என்னும் போது அர்ஜுன் மொபைலில் இருந்து ஃபோன் அஞ்சுவுக்கு. அம்மா ஃபோன் எஞ்சி கொண்டு வந்தான் அன்பு. ஈஸ்வர், நீயே உன் அம்மா ஃபோன் எப்போ பாரு கையில் வச்சிருக்க. அவன் வேகமாய் திரும்பி தன் அம்மாவை பார்த்தான். அஞ்சு, ஹோம் ஒர்க் அதில் தாங்க வருது, மற்றபடி தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டான். அவனை கேட்டா நீ ஏன் பதில் சொல்ற? ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? மற்ற நேரம் அவ்வளவு பேசுறான். சின்ன பையன் அவன், எப்ப பாரு மிரட்டுறீங்க. பாவ அவன் சின்ன பையன். அவன் பிறந்ததிலிருந்து இப்போ 10 வயசு வர இதே வார்த்தையை தான் நீ சொல்லிட்டு இருக்க. அவன் மிரட்டினா பயந்துக்குவான். அதை நான் நம்பணும் இல்லையா என்று முறைத்து விட்டு அவனிடம், இனி தேவையில்லாம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. உன் நேரத்தை அது விழுங்கிடும், சரியா? படிக்காத நேரம் போய் வெளியே விளையாடு. அண்ணா அக்கா அங்க கூட உட்கார்ந்து பேசு. தாத்தா கூட பார்க்க போ. ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்கப்பா? ஏங்க, அவனுக்கும் போர் அடிக்கும்ல. உனக்கு வீட்டில் போர் அடிக்குதா அன்பு? அவனுக்கு போர் என்றால் என்னவென்றே தெரியாது. அவன் அதிகமாய் சேட்டை செய்யும் போது அவனை கவனிக்க ஸ்பெஷலாக தன் மாமனார் மற்றும் மகிழும் இல்லாத போது அஞ்சுவை படுத்தி எடுப்பான். அந்த நேரத்தில் அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் சில சமயம் அவளை ஃபோன் கொடுத்து ஒரு இடத்தில் உட்கார வைப்பாள். எப்போதும் துரு துரு என்று இருப்பவன் அவன். என்ன பதில் சொல்வது என்று அவங்க அம்மாவை பார்த்தான். ஈஸ்வர், கண்ணா, அப்பா போர் அடிச்சா சொல்லு, அப்பா கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன். அஞ்சு வேகமாக, அடியாத்தி, அவன் இனிமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான். என் பையனை இப்பவே வேலைக்காரனாக்கிடாதீங்க. இந்த கொஞ்ச நாள் தான் அவன் ஃப்ரீயா இருப்பான். அப்புறம் காலம் முழுதும் உங்களை மாதிரியே கம்பெனியை கட்டிட்டு தான் தெரிவான். என் பிள்ளையை விட்டுடுங்க சாமி என்று அவள் கையெடுத்து கும்பிட அதில் அதியமானும் அண்ணமும் சிரித்து விட்டார்கள். அருணாச்சலம் வேகமாய், ஈஸ்வர், விளையாட்டுக்கு கூட அவனை கம்பெனி பக்கம் கூட்டிட்டு போயிடாதப்பா. அவன் கொஞ்ச நாள் விளையாடட்டும், நான் பாத்துக்கிறேன் அவனை. இனிமேல் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன்ப்பா என்றார் பதட்டமாய். அண்ணம் அவரின் செயலில், சும்மா தான் சொல்றாப்ல, உடனே வா, கூட்டிட்டு போயிட போறாங்க உங்க பேரனை. அப்படியே பேரனை பொத்தி வச்சுக்கிறீங்க. எப்ப இருந்தாலும் அவன் கம்பெனிக்கு போய் தானே ஆகணும். அது வாய் விட்டே. அன்பு சின்ன பையன்தான், ஒத்துக்கிறேன் தான். அம்மா இந்த வீட்டில் எல்லார் மேலேயும் பாசமா இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரையும் விட இவன் மேல் ரொம்ப பாசமா இருக்கீங்க. அப்பா, எனக்கு முதல் முறையா நீங்க இவனை கொஞ்சிறத பார்த்தா கொஞ்சம் பொசிசிவ் ஆகிறேனா? அப்படி என்ன இவன் உங்களுக்கு ஸ்பெஷல்? ஈஸ்வரும் புன்னகையோடு, எனக்கும் இந்த டவுட்டு. எங்களையெல்லாம் விட இவன் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? அவரோ, சின்ன வயசுல அதிக வளர்த்திருக்கேன், ஆனா நான் ஈஸ்வர வளர்க்கல, அதான் என்றவர் பேரனை இறுக்கி கட்டி கொண்டார். அந்த சைகை பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஈஸ்வர் தன் அப்பாவையே பார்த்தான். தன்னுடைய குழந்தை பருவத்தையும் சேர்த்து தன் மகன் அந்த வீட்டில் குட்டி இளவரசனாய் வளம் வரும் நேரங்களில் ஏதோ ஒரு கர்வம் சொல்லாமலே எழுவதுண்டு. அஞ்சு மகனை பார்த்து கூடவே கணவனையும் பார்த்து, பாத்தீங்களா என் பையனை என்பது போல் பார்த்தாள். ரொம்பத்தான் போடி என்பது போல் ஈஸ்வர். அண்ணம் வேகமாய் உள்ளே போய் உப்பு எடுத்து வந்து பேரனை சுற்ற, அவனோ, அப்பத்தா, தாத்தாவுக்கும் கண்ணு பட்டுடும், சுத்துங்க. அவர், நானும் தான் உன்னை தூக்கி பாலும் சோறு எல்லாம் ஊட்டி வளர்க்குறேன். எல்லா பிள்ளைகளும் அப்பத்தான்னு கிடக்கு, நீ மட்டும் தாத்தான்னு கிடக்க. என்னைக்காச்சும் என்கிட்ட இப்படி வந்திருக்கியாடா நீ? அவன் சிரித்தான். ஆனால் அருகே எல்லாம் போகவில்லை. ஈஸ்வரும் அன்றுதான் அதை யோசித்தான். ஏன் இவன் தன்னிடம் இப்படி வருவதில்லை என்று. அன்புக்கென்று ஒரு சிலரை தான் அவன் நாடுவான். அவர்களிடம் காட்டும் அன்பை பார்க்கும் போது மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இருக்கும். அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவர்களுக்காக இந்த உலகத்தை கூட வாங்கி தரும் வல்லமை பெற்றவன் அவன். அது பின்னொரு நாளில் தான் அனைவருக்கும் தெரிய வரும். அவனையும் தாத்தாவையும் சுற்றி போட்டுவிட்டு அன்னம் நின்றார். அவன் வேகமாய் தன் தாத்தாவின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு தன் அப்பாவை பார்த்து,
போகட்டுங்களாப்பா? ஆளுங்களை மயக்குவதில் அப்படியே அம்மா புத்தி என்று நினைத்து போ என்றவன் அஞ்சுவிடம். யார் போனில்? அர்ஜுனுங்க, எடுத்து பேசு என்றவள் அழைத்து. சொல்லுப்பா. அக்கா, வீட்டில் அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். கொஞ்சம் என்றால் 1 மாத்திரை அளவா 2 மாத்திரை அளவா? அக்கா, நான் ஹாஸ்பிட்டலை விட்டு சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். இங்கே நிலையா இருந்துட மாட்டேன். அப்ப சரி. அக்கா, அப்பா கிட்ட சார் எப்போ பேச போறாரு? உனக்கு சம்மதம் தானே? அதெல்லாம் அப்புறம் இன்னொரு காயம் பட்டு அதுக்கப்புறம் மாற்றி பேச மாட்டியே? அக்கா, ஆனாலும் நீங்கள் என்னை வார்த்தையால் வாரீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. இப்போ நீ ஸ்டெடியா? பொண்ணு கட்டிக்க சம்மதமா? எந்த பொண்ணு? அவன் புன்னகையோடு. மயக்க மருந்து தானாக்கா குடித்தேன். என்னமோ சரக்கடிச்ச மாதிரி என்ன நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? எனக்கு உங்கள் அக்கா பொண்ணு, சாரி உங்கள் வீட்டு பொண்ணு ஆதினியை கட்டிக்க சம்மதம். நல்லது, அப்போ மாப்பிள்ளைனே சொல்லலாம். மாப்பிள்ளை என்றால் அத்தை சொல்லணும். நீங்கள் எனக்கு அக்கா. என்னடா ஐஸ் வைக்கிறியா? உண்மையா? மனசார உணர்ந்து சொல்கிறேன். சரி சரி, எனக்கு ஏற்கனவே இங்கே 2 பேர் பேசிதான் சித்தி சித்தின்னுட்டு திரியிறானுங்க. இப்போ நீயும் இந்த வானர கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் இனிதான் நீ எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறதானே? இனி எதா இருந்தாலும் நீ அவருக்கு தான் கூப்பிடணும். அவருக்கே இப்போ கூப்பிட்டுடு. நம்பர் அனுப்புறேன் சொல்லி வைத்து விட்டாள். அண்ணம் புன்னகைத்து கொண்டார். பேச வேண்டிய விஷயத்தை எதிரே இருப்பவர்கள் தெளிவாக புரியும்படியும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் இவளிடம் என்று நினைக்கும் அளவுக்கு திறமையை இவளிடம்தான் கற்றுக்கணும் என்றே தோன்றியது அவருக்கு. அவள் பேசுவதில் எல்லோருக்கும் புரிய. ஈஸ்வர், அப்போ நம்ம மரியாதை நிமித்தமா அர்ஜுன் அப்பாவிடம் பேசிடலாம். அஞ்சு, அதுக்கு முன்னாடி எங்க அக்கா கிட்ட பேசிடுங்க. ஏண்டி, இவன் தான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்றது நீ. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசுறது மட்டும் நானா? நான் பேசினா எங்க அக்கா 1000 கேள்வி கேட்பாங்க. விளக்கத்தை இன்னைக்கு சொல்லி அது இன்னும் 1 மாசத்துக்கு இழுக்கும். அதே நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஓகே தான். உனக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? டிசைனா ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுவ. எல்லாம் எங்க கத்துக்கிட்டியோ இந்த வித்தைய? அண்ணம் சிரிக்க, பெண்ணவளோ, எல்லாம் தங்களிடமிருந்தே. என்ன நம்ம வீட்டாளுங்க கிட்ட இருந்துன்னு சொன்னேனுங்க. அண்ணம், என்னடி கடைசியில் எங்களெல்லாம் சேர்த்து சொல்ற? அத்தை, இப்படி சுத்தி என்னையே கேள்வி கேட்குறீங்க. எனக்கு உங்களையெல்லாம் சமாளிக்க தெரியாது. அண்ணம், அது சரி, உன்னைய சமாளிக்கிறது அன்புவ சமாளிக்கிறத விட கஷ்டம் என்றவர் மகனிடம். ஈஸ்வர், மகிழுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேம்மா. அர்ஜுன் பார்க்க நல்ல விதமாக தான் தெரியுது. அதே மாதிரி மகிழுக்கும் பார்க்கணும். இவ்வளோ காசு பணம் இருக்கிறது பெருசில்ல, இவ்வளோ வளர்த்தது பெருசில்ல. இனிதான் கவனமாக இருக்கணும் ஈஸ்வர். 2 பொண்ணுங்களையும் நல்ல மாப்பிள்ளைக்கும் நல்ல குடும்பத்திலும் கட்டி கொடுக்கணும். அதுதான் ஆயுளுக்கும் நம்ம கொடுக்கிற பரிசு. அந்த நேரம் அங்கே இளையவர்கள் அனைவரும் வர, முகிலன், சித்தி, என்ன பரிசு? எனக்கு பரிசு? கல்யாணம் பரிசு. எனக்கு? உனக்கு தான் ஆல்ரெடி பெரிய பரிசு கொடுத்துருக்கோம். இது பரிசுன்னு கண்ணில் மட்டும்தான் காட்டுறீங்க சித்தி, கையில் எப்போ கொடுப்பீங்க? பின்னால் வந்த ஈஸ்வர் அவன் முதுகில் செல்லமாய் தட்டி, அவ்வளோ அவசரம்? வேகமாய் பம்மி, எல்லோரின் டைமும் வேஸ்ட் ஆயிடும்ல சித்தப்பா. ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தா எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறது கஷ்டம் இல்லையா? உங்களுக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதான். முகிலா, நிலவு தூரத்தில் பார்க்குற வரதான் ரொம்ப அழகு. அஞ்சு திரும்பி இடுப்பில் கை வைத்து, இப்போ யாரை சொல்றீங்க? நான் நிலவை சொன்னேன். நிலவன், சித்தி, உங்களை சித்தப்பா நிலவன்னு சொல்றார். அது தெரியுதுடா, ஆனா நல்ல விதமா மட்டும் சொல்லல என்றாள் அவரின் முகத்தை பார்த்து. அவன் புன்னகைக்க, முகிலன், எப்படி சித்தி இவ்வளோ ஷார்ப்பா இருக்கீங்க? சித்தப்பா இப்போ நீங்க என்ன மீன் பண்ணினீங்க? நிலவன்னு தானடா சொன்னேன். இப்போ சண்டைக்கு வந்துட்டா. இப்படிதான் நாளைக்கு எல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். மகிழ், அப்பா, நிலவுக்கும் அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? அஞ்சு, அந்த நிலவே நான் தான் அப்படின்னு சொல்றீங்களா என்றவள் ஏதோ பேசினால் அளவுக்கு தான் என்பது போல் வாத்தி எடுத்து கொடுக்க சிரித்தான் ஈஸ்வர். முகிலா, அந்த நிலவு எப்படி ஒரு நாள் வளருதோ அன்னைக்கு ஹாப்பி மோடு, என்னைக்கு தேயுதோ அன்னைக்கு ஃபைட்டிங் மோடு, என்னைக்கு ஃபுல் மூன் அன்னைக்கோ ஒரே லவ், என்னைக்கு மறைஞ்சு இருட்டா இருக்கோ அன்னைக்கு நம்ம லைஃப்ல நடக்கக்கூடாத பிரச்சனை எல்லாம் வந்து பெரிதோ காணாமல் கூட போயிடும் நேரம். அதான் நல்லா தெரிஞ்சவன் எவனோ நிலவை மனைவியோட ஒப்பிட்டு இருக்கான். அஞ்சு, அது என்ன மனைவியை மட்டும் குறை சொல்றீங்க? அந்த நிலவு ஒரு வானத்தை தான் நம்பி இருக்க. முகிலா, சித்தி, இப்போ உங்க சைடு கதை சொல்றீங்க, சொல்லுங்க, சும்மா கேட்கறது
பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. நிலவுக்கு யாருமே இல்லை, அதனால வானத்தை மட்டும் சார்ந்திருக்கு. ஆனால் பகலில் அந்த வானத்துக்கு சூரியன் துணை, இரவில் நட்சத்திரம் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, எல்லா நேரமும் மேகம் துணைக்கு இருக்கு. அந்த வானம் போல்தான் உங்கள் சித்தப்பாவும். வானம் தான் கொண்டுள்ள உறவுகளை அம்மாவாய், அண்ணனாய், தம்பியாய், தங்கச்சியாய் கூட அதன் கூடவே வச்சிருக்கும். ஆனால் நிலவை மட்டும் யாரு கூடவும் சேர விடாது. அது சேர்ந்தால் அன்னைக்கு கிரகணம் பிடிச்சிருக்கும். என்னடி மனசுல வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டிட்டு இருக்கியா? அண்ணம், விளையாட்டு பேச்சு தான் வினையாக முடியும். அவங்க போய் வேலையை பாருங்க என்றவர் ஏனோ அந்த பிரச்சனைக்கு அப்போதே முற்றுப்புள்ளி வைத்தார். அன்றைய இரவில் ஈஸ்வருக்கு தன் அம்மாவின் வார்த்தைகள் காதுக்குள் ஒலித்தது. அண்ணம் மகனிடம் மகிழினிக்கு மாப்பிள. அஞ்சு அவனிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் ஈஸ்வரின் மனம் மட்டும் மகள் பக்கம் போய்விட்டது. என்னங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? மகிழ், அன்னைக்கு நீங்க எல்லாரும் மகிழ அறிவுரை கூறின அன்னைக்கு மிருது ஏதோ பேச அவளை திட்டிட்டு நீ பின்னாடியே போன. என்ன ஆச்சு அவளுக்கு? அவள் கண்களில் தெரிந்த வழி அஞ்சுவுக்கும் தெரியும். அவள் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கும் ஏதோ உண்மை. அதுவே ஈஸ்வரின் மனதை பிசைந்தது. அஞ்சுவை அருகில் பிடித்து இழுத்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தான். அப்படி இருந்தும் தூக்கம் வரவில்லை. அஞ்சு தூங்கவும் அவன் தூக்கம் வராமல் கீழே வறண்டாவள். அங்கே சும்மா அமர்ந்திருக்க அருகே வந்தான் முகிலன். சித்தப்பா, ஏண்டா? மகிழ் சிரிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஈஸ்வரின் உள்ளம் ஒரு மாதிரியானது. அந்த வார்த்தை ஏன் இப்படி சொல்ற? அவ முகம் எப்போ பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சிரிச்சா மட்டும் அந்த முகம் அழகா இருக்கும். ஈஸ்வர், நான் பார்த்துக்கிறேன் முகிலா, நீ போய் தூங்கு. நீங்க ஏன் அவ கவலையா இருக்கான்னு கேட்கல? அப்போ விஷயம் உங்களுக்கு தெரியும் சித்தப்பா, நீங்க பார்த்துப்பீங்க. இப்போ நான் நிம்மதியா போய் தூங்குறேன் என்று சொல்லி போய்விட்டான். அடுத்த நாள் காலை மகிழ் அலுவலகத்துக்குள் நுழைந்து ஆஃபீஸ் விசிட்டிங் முடித்து சின்ன மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது தேநீரை அருந்தும் நேரம். மகிழ் அறைக்குள் காலடி வைத்த உடனே பிரியா, எவ்வளோ நேரமோ ஒன்று தேட. அதான் இங்கே இருக்கேன், சொல்லுடி. டீ குடிக்கலையாடி? வேணாம், எனக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு. என்ன ரெஸ்ட்டு? என் மனசு ஓய்வாக இருக்கணும். அது ஊங்கிட்டே இருக்க மகிழ். உன் மனசு தெளிவாக இல்லை. மகிழ் ஒரு நொடி சும்மா இருந்தாள். பிரியா, சில வார்த்தைகள் எவ்வளவு காயப்படுத்துதுன்னு தெரியுமா? தெரியும். அதனால தான் நான் எப்பவும் பேசுறதுக்கு முன் யோசிப்பேன். ஆனால் உங்கள் சார், அவர் மனசில் இருக்கிறத பேசாமல் இருக்க முடியலையே என்ற மகிழ் மௌனமாய் சாளரத்துக்கு வெளியே பார்த்தாள். மாலை நேரம். அவ்வளவு பேசிவிட்டு இந்த நொடி வரை ஒரு ஃபோன் பண்ணி ஒன்றும் சொல்லவில்லை, ஒரு ஸ்டெப் எடுக்கவில்லை. இது எங்கு போய் முடிய போகுமோ என்ற பெரும் கவலை அவளுக்கு. சலனம் 373. ஈஸ்வரின் சோர்ந்த முகத்தை கண்ட அஞ்சு, என்ன ஆச்சுங்க? மகிழ், ஹாப்பியா இல்லை. அதான் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அன்னைக்கு மிது அவளை திட்ட சமாதானம் செய்ய பின்னாடியே போனேன். அப்பதான் அவளின் அழுகை அப்போதே பேசினா. அதிலிருந்து அவளுக்கும் தீரனை பிடிக்கும் என்று தெரியும். இது ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? தீரன் அவளுக்கு ஏற்றவனா தெரியல. அவ தான் உங்க உலகம். உங்க உலகத்தை ஏனோ தானோன்னு ஒரு இடத்தில் கட்டி கொடுக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல என்று அவள் போக்கிலே விட்டு விட்டாள். ஈஸ்வர் தனது மீசையை திருகிக் கொண்டு மனதிற்குள் பல கட்டங்கள் போட்டு வைத்தான். சற்று நேரத்தில் ஈஸ்வர் அதியமானுக்கு போனில் அழைத்து, நந்தினியிடம் பேசணும், 2 பேரும் ஹாலுக்கு வாங்க. நந்தினி அங்கே வந்து சேர்ந்தாள். ஈஸ்வர், தாத்தா, ஆதினிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. மாப்பிள்ளையா அர்ஜுனை பார்த்துருக்கு, உங்களுக்கு ஓகேவா? நந்தினி, அந்த பையனை ஆதினிக்கு பிடிச்சிருக்கா? 2 பேருக்கும் 2 பேரையும் தெரியும், அவ்வளவுதான். நான் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன். அவளுக்கு பிடிச்சிருந்தா இதை பத்தி மேல பேசலாம். ஈஸ்வர் தலையாட்டினான். அங்கே இளையவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க நந்தினி நாயோடு விளையாடி கொண்டிருந்த அன்புவை அழைத்தாள். நந்தினி, அன்பு, மா, ஆதினிய வர சொல்லு. அவன் திரும்பி, நீங்க மகிழக்கா சொன்னீங்களா இல்ல ஆதினி அக்காவா? ஆதினி. அவன் அங்கே போய் ஆதினியின் அருகே போய், அக்கா. என்ன குட்டி? நந்துமா கூப்பிடுறாங்க. என்னையே இருக்காது, மகிழ் உன்னை கூப்பிடுறாங்க. யாரு குட்டி கூப்பிட்டாங்க? நந்துமா ஆதினி அக்காவை தான் கூப்பிட்டாங்க. ஆதினி, அவங்க என்னைக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க? குட்டி கவனிக்கல போல, நீ போ. முகிலன், அவன் அப்படியெல்லாம் மாத்தி சொல்ல மாட்டான். அவனுக்கு லேர்னிங் பவர் ஜாஸ்தி. தன்னை கூப்பிட மாட்டாங்க என்று நினைத்து ஆதினி எழுந்திருக்கவில்லை. மகிழ் வேகமாய் எழுந்து போய், நந்துமா கூப்பிட்டீங்களா? ஆதினியை கூப்பிட்டேன்டா. நந்தினி வாயிலிருந்து ஆதினி என்ற வார்த்தை வரவும் மகிழின் கண்கள் விரிந்தது. புன்னகையுடன், வர சொல்றேனுங்கம்மா என்றவள் சந்தோஷமாக ஆதினி என்றாள். கத்தி, சொல்லு மகிழ், அம்மா உன்னதான் கூப்பிடுறாங்க. அன்பு ஆதினியை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? சாரி தங்கோ என்றவள் எழுந்து போய் நந்தினியிடம் வந்து, என்ன கூப்பிட்டீங்களா?
கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா நீ? தலையாட்டவும் அவள் திரும்பி அஞ்சுவிடம், பாப்பு அக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் கொடுத்து விடு. அவள் தலையாட்டினாள். வீட்டின் தங்கம் அறைக்கு போக ஆதினியும் பின்னாடியே வந்தாள். ஒரு 5 நிமிடம் இருவருக்கும் இடையில் ஆழ்ந்த மௌனம். ஆதினிக்கோ எதுவும் கேட்கலாமா வேண்டாமா என்று நினைத்தவளின் மூளைக்குள் பல எண்ணங்கள் வரிசை கட்டி நின்றன. ஒரு பெற்றவளின் அறைக்குள் முதல் முறையாக தனியாக வந்து அமரும் சூழ்நிலையை எண்ணி வியந்தாள். அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தாள். ஏனோ அதில் ஒரு அறையின் சுவரில் கூட தனது புகைப்படம் இல்லை. கூடவே அறை முழுதும் மகிழ் புகைப்படம் மட்டுமே. சொல்லப்போனால் நிலவன் முகிலன் புகைப்படம் கூட ஒன்றிதான் இருந்தது. அதுவும் அஞ்சு சித்தி தூக்கி வைத்தது போல் மட்டுமே இருக்க இவங்க பிக் இல்லையே என்ற யோசனை அவள் அறையை வியப்பாய் பார்த்து கொண்டிருப்பதை கண்ட நந்தினி முதல் முறையாய் அவளை பார்த்து, எப்படி இருக்க நீ? அவளோ டூ லேட். என்ன, இதை நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு கேட்டுக்கணும், இல்ல உங்க பொண்ணுதான் நான் தெரிந்த அன்னைக்கு கேட்டுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ நாள் கழிச்சு கேட்குறீங்க. எனக்கு தான் உன்னை பத்தி தெரியாது, உனக்கு தெரியும் தானே? ஏன் நீ என்கிட்ட வர்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. அதுதான் நானும் சொல்கிறேன். நீ தான் என் பொண்ணா இருப்பியான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு. இதெல்லாம் ஒரு சாக்கு. இங்கே பாரு, நீ எப்போ பாரு ஏதோ பிறந்தப்பவே உன்னை வேண்டுமென்றே உன்னை தூக்கி கொண்டு போய் விட்டுட்ட மாதிரி நினச்சிக்காத. உனக்கு எப்படி இந்த பிரிவின் வழி துயரத்தை கொடுத்ததோ அதை விட 100 மடங்கு எனக்கு கொடுத்துருக்கு. உன் பிரிவுன்னு மட்டும் சொல்லல, உன் பிரிவால் நான் கிட்டத்தட்ட பைத்தியமே ஆகிட்டேன். யாரின் பேச்சையும் மதிக்காமல் வெளிநாடு வந்து ஒரு குழந்தையை கொன்னுட்டேன்னு. அதனால எனக்கு உங்க யாரின் மேலேயும் அவ்வளவு பாசம் வரல. மகிழ் மேல் மட்டும் பாசம் எப்படி வருதாம்? நீ இறந்து போயிட்ட என்று நான் பைத்தியக்காரி ஆயிட்டேன்ல. அந்த பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் போக்குவதற்காக அஞ்சு அவ குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைத்தாள். நீ இந்த உலகத்துல இல்ல. அதுக்கு காரணம் நான் நினைக்கிறப்ப எல்லாம் நான் பண்ணிப்பேன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு பைத்தியக்காரத்தனங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பையெல்லாம் அவள் பெற்ற கை குழந்தைய என் கையில கொடுத்து என்னை உயிர் வாழ செய்திருக்கிறாள் அஞ்சு. நீ நினைச்சுக்கலாம், ஒருவேளை நம்ம இந்த வீட்டுல பிறந்திருந்தா ரொம்ப செல்லம் கொஞ்சி வளர்த்திருக்கலாம் என்று. அதெல்லாம் இல்ல. முகிலன் நிலவன் மாதிரி உன்னையும் அஞ்சுதான் வளர்த்திருப்பா. ஏனென்றால் நீங்க பிறக்கிறப்பவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்னை இப்ப எப்படி எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அப்பவும் கவனிச்சிருப்பாங்க. சொல்லப்போனா என்னை விட நீ என்கிட்ட வளர்வதை விட நீ சுதந்திரமான ஒரு சூழலில் வளர்ந்திருக்க என்று நினைத்து நீ அந்த கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். ஒரு அம்மா ஃபீலிங் என்றால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னடா இந்த அம்மா கட்டிப்பிடிக்க மாட்டேங்கிறா, பாசமா இருக்க மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கா என்று ஏகப்பட்ட கோபம் உனக்கு என் மேலே இருக்கலாம். எனக்கு அஞ்சுவ நான் குழந்தை மாதிரி கையில் எடுத்து வளர்த்தேன். அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அது மேலே எனக்கு இன்னும் பாசம் கூடிட்டு என் குழந்தை அவள். ஏனோ அந்த வார்த்தையை கேட்டு ஆதனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகத்தான் இருந்தது. நந்தினி, மகிழ் கூட நீ வந்த பிறகு என்கிட்ட நெருங்குவதில்லை. கேட்டா நீங்க ஆதனியை பாருங்கம்மா, இத்தனை நாள் என்னை வளர்த்துட்டீங்கன்னு என்று அவளுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மெல்லிய சுவரை எழுப்பி வைத்திருக்காள் அவள். என்கிட்ட வந்து பேசணும் என்று உங்களுக்கு தோணவே இல்லையா? எனக்கு உன்கிட்ட வந்து பேசணும்னு தோணும். ஆனா அது என்னவோ ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். எனக்கு அஞ்சு மாதிரி பாசமா எல்லாம் கவனிக்கவும் பேசவும் தெரியாது. நான் இப்படிதான். ஆதினியிடம் மௌனம். நந்தினி, என்கிட்ட உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அவள் மறுத்து தலையாட்ட. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு ஈஸ்வர் மாப்பிள்ளை பார்த்துருக்கார். என்கிட்ட கருத்து கேட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் இவர் தான் மாப்பிள்ளை என்று சொல்கிற அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ள பாண்டிங் இல்லை. நீயே ஒருவேளை நீங்கள் யாரு என்னோட முடிவை நீங்களே எடுக்கிறீங்க, நீங்களே இப்போதான் பேசவே வந்தீங்க என்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டா நான் நிஜமாவே உடஞ்சிடுவேன். சொல்லப்போனா நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் உன் கல்யாண வாழ்க்கையாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்று மட்டும்தான் யோசிக்கிறேன். எனக்கு கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு யோசனை இல்லை. எனக்கு யாரோட வாழ்க்கையிலும் 2வது சாய்ஸாக இருக்க விருப்பம் இல்லை. அந்த வார்த்தை அவளுக்கு ஈட்டி போல் கீறி கிழித்தது. அவளோ ஈஸ்வர் பார்த்த மாப்பிள்ளை என்றால் அவர் சரியாகத்தான் இருப்பார். கண்டிப்பாக சரியாகத்தான் இருப்பாரு. சித்தி கேட்டதால் தான் நான் உடனே எல்லாத்துக்கும் ஓகே சொல்றேன்.
சொல்றேன். நீங்க கேட்பதால் இப்ப சொல்றேன். எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல. சரியோ தவறோ எனக்கு சிறிது நாட்கள் அவகாசம் வேண்டும். யோசிச்சு சொல்றேன். நந்தினியின் அறையிலிருந்து வெளியே வந்த ஆதினி எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் நேரே போனாள். வீட்டின் ஹாலில் அமர்ந்திருந்தவர்கள் அவளை பார்த்தார்கள். அவளோ முகத்தில் எந்த வெளிப்பாடுமின்றி சாந்தமாய் நடந்தாள். முகிலன் மட்டும் அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். இவ்வளோ நேரம் அம்மாவோட பேசினா சிரிப்பு கூட இல்லை. என்ன நடந்ததோ என்ற கேள்வி அவனது மனதில் எழுந்தது. ஆதினி தன் அறையில் கதவை மூடி அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். மனதுக்குள் ஒரு வழி, ஆனால் அதே சமயம் ஒரு நிம்மதி. குறைந்தது பெற்றவளிடம் நான் யாரோட செகண்ட் சாய்ஸாகவும் இருக்க விருப்பமில்லை என்று அந்த நேரத்தில் அவள் போனில் மெசேஜ் ஒளி. தேவ் அனுப்பிய மெசேஜ். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? நத்திங். ஆனா நீ செம கியூட்டா இருக்க. கடுப்பை கிளப்பாத. அப்புறையே உன் முகம் சோர்ந்திருக்கும் போல. நலம் தானே? ஆதினி அந்த மெசேஜை படித்து நீண்ட மூச்சு விட்டாள். அஞ்சு சித்திதான் எனக்கு இங்க வந்த வயதிலிருந்து தாயாக இருக்கிறாங்க. ஆனால் இன்று நந்தினி அம்மாவின் கண்களில் கூட ஒரு உண்மையான பாசம் தெரிந்தது. நான் யாருக்கு தான் சேர்ந்தவள்? அஞ்சுக்கா இல்ல நந்துமாவுக்கா? அவளது உள்ளம் ஒரு மாதிரி யாரின் பேச்சை கேட்பது என்று குழம்பியது. அந்த நேரத்தில் ஹாலில் ஈஸ்வர் போனில் அர்ஜுனிடம் பேசிக்கொண்டிருந்தார். 2 நாளில் நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க. நந்தினியும் ஆதினியும் உன்னோட பேசட்டும். அதன் பிறகுதான் முடிவெல்லாம் நடக்கணும். அர்ஜுன் சிரித்தான். சரிங்க மாமா, எனக்கு அவளோட பேசணும். அவ விருப்பம்தான் முக்கியம். ஈஸ்வர் போன் வைக்க அருகில் இருந்து தேவ் கேட்டான். மாமா, அவங்க இருவரும் ஒத்துக்கிட்டாங்களா? ஈஸ்வர் சிரித்து ஆதினி சற்று யோசிக்கணும்னு சொன்னா. அவளுக்கு தான் முடிவு செய்யும் உரிமை இருக்கு. நாம் அவளை வற்புறுத்த கூடாது. தேவ் சற்று தலையாட்டினான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சி. ஆதினி கல்யாணத்திற்கு ஒப்புக்கிட்டாளா? என் மனசு அதை ஏற்றுக்கொள்வதா? அவனது கண்கள் ஆதினியின் மூடிய கதவின் பக்கம் திரும்பின. அந்த இரவு ஆதினி படுக்கையில் படுத்திருந்தாள். மீண்டும் மீண்டும் அந்த ஒரே வார்த்தை அவள் மனதில் ஒலித்தது. செகண்ட் சாய்ஸாக இருக்க விருப்பமில்லை. ஆனால் அவளது இதயம் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தது. என் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவளால் முடியவில்லை. சலனம் 274. மகிழ் கராத்தே வகுப்புக்கு கிளம்பாத அன்புவிடம். குட்டி, நீ இன்னும் கிளாஸ் கிளம்பலையா? இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ் தானே? போகலங்கக்கா. ஏன் போல? மாமா வரல. அவர் வரதுக்கும் நீ போகாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? மாமா இல்லாட்டி போர் அடிக்கும், அதான். இது என்ன பழக்கம் குட்டி? அவனோ பாவமாக பாருக்க. நம்ம ஒர்க்கு கம்பெனி ஒர்க், அதில் பல லட்சம் பேர் இருக்காங்க. யார் வந்தாலும் போனாலும் நம்ம வேலையை பார்த்தே ஆகணும். நாளைக்கு நீயும் நம்ம கம்பெனி பார்க்குறப்போ நான் வராட்டி நீ போகாமல் இருப்பியா? யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. கிளம்பு. அவனோ அக்கா, இதிலெல்லாம் செல்லம் இல்லை. கிளம்பி வா, நான் விட்டுட்டு போகிறேன் என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அவள் நிற்க அவன் கிளம்பி தயாராகி வரப்போனான். அங்கே அவர்கள் உரையாடலை கேட்டபடி அமர்ந்திருந்த ஈஸ்வர் மகிழ் சொன்னதை பிடித்து அருகே வந்து மகளின் நெற்றியில் செல்ல முத்தமிட்டு விட்டு அம்மோ அப்பா குட் சிரித்தாள். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? மனதுக்குள் வலித்தது. தனிமையில் காதல் சொன்னவன் அதை வந்து எல்லோரிடமும் சொல்லி பெண் கேட்க வேண்டியவன் வராமல் இருக்கும் பொழுது பெற்றவர்களிடம் என்ன சொல்வது என்று யோசிக்க, ஒண்ணுமில்லைங்கப்பா, உனக்கு வேணுங்கிறது நீ தான் கேட்கணும். எனக்கு வேணும்னா கேட்குறேனுங்கப்பா. குட் என்றவன் மனைவியை பார்க்க, நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு என்ன விட்டுடுங்க என்று போய்விட்டாள் அவள். அன்பும் மெதுவாக பையை தோளில் போட்டுக்கொண்டவன் வந்தான். அவன் முகத்தில் ஒரு சோகம். வந்தவன், அக்கா, மாமா இல்லாமலே எனக்கு ரொம்ப கஷ்டம் என்றான் பாவமாக. மகிழின் கடுமை கலந்த பாசம் கொண்ட வார்த்தையால் கிளம்பியவன் சோகமாக வர, என் செல்லமே சொல்லுங்க என்றவள் அவன் கையை பிடித்து கொண்டே கராத்தே வகுப்புக்கு வந்தாள். அங்கே நடைபாதையில் அவனோடு நடந்தபடி, குட்டி அக்கா, நம்ம வாழ்க்கையில் யாருக்காகவும் நின்று காத்துட்டு இருக்காது. உனக்கு டைம் வாஸ் தெரியும்ல? தெரியும். அது நீ லேட்டா ஒரு நாள் எழுந்தா அது நின்றுடுமா? நோ. நீ ஒன்றே ஸ்கூல் போகாட்டி மிஸ் கிளாஸ் எடுக்காமல் இருப்பாங்களா? நோவே. நம்ம டைம் அப்படிதான், ரயில் போல் அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப்பில் யார் யாரோ வருவாங்க போவாங்க. ஆனால் நம்ம ஒரு இடத்தில் யாருக்காகவும் யாராலும் நின்றுடக்கூடாது. புரியுதா குட்டி? தலையை ஆட்டினான். அவன் முகத்தை உறைஞ்சி வைத்து, நீங்கள் என்னை மிஸ் பண்ணுவீங்களா? நம்ம தான் பிரியவே மாட்டோமே என்றாள் கர்வத்துடன். ஒரே வீட்டில் இருந்தால் பிரிய மாட்டோமோ? மாட்டோம். அப்போ மாமா வந்துட்டா நான் ரொம்ப ஹாப்பி ஆகணும். அவர் இல்லாட்டி நான் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்களாக்கா என்று கேட்டான். அவள் புன்னகையோடு அவன் தோளில் கை வைத்து,
ஃபீல் பண்ணலாம் குட்டி, அது தப்பில்லை. ஆனால் அந்த ஃபீல் மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம செயல், அதாவது ஒர்க்கை நிறுத்தக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஏனோ அது வளரும் குழந்தை தன் அக்காவின் கையை பிடித்து தனக்கு புரிந்த பாஷையில் தலையாட்டியது. நந்தினி அஞ்சுவிடம் அவளுக்கு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு நல்ல பையனாக இருந்தா ஒருவேளை ஆதினியும் அர்ஜுனும் தனியாக பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய்விட. அஞ்சு ஆதினியிடம் உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அம்மாட்ட சொன்னியாம். தாத்தாவோட டைமிங் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவில் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி உனக்கு அர்ஜுன் பிடிச்சா இந்த சம்பந்தம் பண்ணலாம், இல்லாட்டி வேற மாப்பிள்ளை தேடலாம். அக்கா சொன்னாங்க நீ அர்ஜுனிடம் தனியாக பேசி பார்த்தா நல்லா இருக்கும்னு. உனக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்காட்டி நாட் ஓகே தான். அந்த பையன்கிட்ட தனியாக பேசின பின் உனக்கு என்ன தோணுதோ அதை முடிவெடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு விருப்பமில்லாதவளுக்கு கல்யாணம் பண்ணுவதை காட்டிலும் அவளின் விருப்பத்தின்படி விட்டு விடுவது நல்லது என்று தோன்றியது அஞ்சுவுக்கு. ஆதினி அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அர்ஜுன் அழைத்தான். ஆதினி ஆச்சரியமாய் என்ன இவன் ஒருவேளை சித்தி சொல்லி அழைக்கிறானோ என்று யோசனையோடு, சொல்லுங்க, எங்க சித்தி சொன்னாங்களா பேச சொல்லி? இல்லை, நானே உன்கிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்டேன். பேசுங்க. பாருடா, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியுமா உனக்கு? இந்நேரம் கொடுக்க வேண்டியதா போச்சு. ஆஹா, சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு டேட் போகலாமா? நான் இப்போ கோயம்புத்தூர் போகிறேன், அஃபிஷியல் ஒர்க். நோ ப்ராப்ளம், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹலோ, என்னோட வந்து ஆஃபீஸில் என்ன ஒர்க் பார்ப்பீங்க? ஒன்றை பார்க்குறேம்மா. சருக்கு என்ன திடீர்னு? என்ன பண்ணுறது, என் கிரகம் உன்னோட தானே சனி பகவான் எழுதியிருக்கார். அவ்வளோ கஷ்டப்பட்டியெல்லாம் நீங்கள் வர வேண்டாம். ஹே ஆங்கிரி பேர்ட், உன்னையெல்லாம் ஒரு செகண்டில் ஈஸியாக கடுப்பேற்றிடலாம். சரி, எங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்க? என்னோட பாடி பார்ட்டெல்லாம் மொத்தமாக டேமேஜ் ஆகிருக்கு. நீ தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஓல்ட் பஸ் ஸ்டாண்டு, கருவம்பாளையம். ஓகே, வேலம்பாளையம் இருந்து வர கொஞ்சம் நேரமாகும், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பொம்பளை கேட்டப்பில் வாயேன். வாட்? நீ எப்போ பாரு இந்த பேண்ட்டு குர்த்தின்னு இருப்ப, ஒரு சேஞ்சுக்கு சாரியில் வாயேன்னு சொன்னேன். இந்த புடவை கட்டி காப்பி டீ எல்லாம் கொடுத்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் ஏதும் பஞ்சிங்களா அர்ஜுன்? அதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பண்ணுவாங்க, உனக்கு ஏமா பண்ணிக்கிட்டு? அர்ஜுன் என்றாள் கோபமாக. சரி, சீக்கிரம் கிளம்பிட்டு கூப்பிடு, டேட் பண்ணலாம். அவனுடைய பேச்சு புதுவிதமாக இருந்தது. பெண் அவளும் சேலை கட்ட ஆசை. சேலை கட்டி கண்ணாடி முன்னின்று பார்த்து நிற்கும் போதே முதல் முறையாக தன்னை தனக்கு இவ்வளவு பிடிக்கும் என்று அஞ்சுதான் அவளுக்கு தெரிந்தது. ரொம்ப அழகா இருக்கு ஆதினி என்று சொல்லிக் கொண்டாள். வேகமாய் ஒரு போட்டோ எடுத்து தேவுக்கு அனுப்பினாள். அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தவன் அவளிடமிருந்து மெசேஜ் வரவும் வேகமாய் ஓபன் பண்ணி பார்க்க, தேவ், வாவ், என்ன ஆச்சரியம், திருப்பூரில் இன்னைக்கு நிலவு காலையிலும் தெரியுது என்று அனுப்பினான். ஏனோ அந்த வார்த்தையில் ஒரு வெக்கம் வந்தது. டேய், சொல்லுங்க மேடம், என்ன இன்னைக்கு அழகுக்கே அழகு சேர்த்திருக்கீங்க? இந்த எக்ஸ்ட்ரா அழகுக்கு ரீசன் என்ன? அர்ஜுன் கூட போறேன். அப்படியே ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து வந்து இதயத்தின் மீது ஓங்கி ஓங்கி அடிப்பது போல் இருந்தது. அதற்கு பிறகு அவன் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே இல்லை. அவனிடமிருந்து பதில் வரும் என்று பார்த்து அவன் அனுப்பவில்லை என்றதும் பெண் அவள் காரை எடுத்துக்கொண்டு அர்ஜுனை பிக்கப் பண்ண போய்விட்டாள். வீட்டில் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த தேவுக்கு என்ன என்று சொல்ல தெரியவில்லை. வலித்தது. வலி கோபமாய் உருமாறியது. கோபத்தை குறைத்து கொஞ்சம் நிதானத்திற்கு வந்து மின் விசிறியை சுழலவிட்டு அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடினான். மகளிடமிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ், கிளம்பிட்டியா? சீக்கிரவா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு என்று அமர்ந்த நிலையில் இருந்தவனுக்கு அந்த குறுஞ்செய்திதான் அவனை இயல்புக்கு கொண்டு வந்தது. ஐயோ, எவ்வளவு நேரம் இப்படியே இருந்து என்ன தெரியலையே என்று நொந்து கொண்டு அழைப்பு மணியின் சத்தத்தில் எழுந்து கதவை திறந்த போது, அப்பா, என்ன தேவ், கிளம்பலையா? இது போறீங்கப்பா என்றவன் வண்டியை எடுத்தான். எந்த நேரத்தில் வாகனத்தை எடுத்தானோ போகிறவர்கள் வரவர்கள் எல்லாம் திட்டிக் கொண்டு போனான். அவன் காதில் எதுவும் விழவில்லை. எந்த நேரத்தில் எந்த பக்கத்தில் இருந்து வந்து என்ன ஆனாலும் அவனுக்கு அடிபட்டாலும் எதிரே இருப்பவர்களுக்கு அடிபட்டாலும் அவனின் செயல்தான் காரணம் என்று அவன் அறியும் போது அவன் அந்த உலகத்திலேயே இல்லாமல் போய்விடும். பாவம், அதை அவன் அறியாமல் கோபத்தை எல்லாம் பூமாதேவியின் மேல் வாகனத்தை படு வேகமாக இயக்கி வழியை எல்லாம் கோபமாக இறக்கி கொண்டிருந்தான். தெரியாமல் இன்று தாமதமாய் கிளம்பியதால் வேகமாய் ஆனால் நிதானத்தில் தன்னை ஏதோ ஒரு வாகனம் இடிக்க வருவது போல் இருக்க ஸ்கூட்டரை நகர்த்தி திரும்பி பார்க்க அது தேவ். டே எரும என்று அவள் கத்த கத்த அவன் காதில் அது விழவும் இல்லை. அடுத்த நொடியில் மகிழுக்கு அழைத்தாள். சொல்லுடி,
உன்னோட உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பறக்க போகுது, கொஞ்சம் பத்திரப்படுத்தி வை. என்னடி உளற? அந்த தேவநாய் வண்டியை படு வேகமா ஓட்டிட்டு போறாண்டி. அதுவும் கூப்பிட கூப்பிட காது கேட்காம. இந்த வேகத்தில் ஓட்டுனா ஒன்னு அவன் சாக போறான், இல்ல அடுத்தவங்களை சாகடிக்க போறான். கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் என்ன கொண்டு இருப்பான். மகிழ் பதட்டமாகி, உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ ஓகே தானே? நான் ஓகே, நீ அந்த நாய்கிட்ட பேசு என்று சொல்வதற்குள் அவள் அழைப்பை துண்டித்திருந்தாள். தேவுக்கு அழைக்க அதுவரை படு வேகமாய் போனவன் வண்டியின் வேகத்தை குறைத்து, சொல்லுடி, எங்கே இருக்க? அப்போதுதான் திரும்பி பார்த்தாள். தான் எங்கே இருக்கிறோம் என்று. இதோ 10 நிமிஷத்தில் ஆபீஸ் வந்து விடுவேன், உனக்காக தான் வெயிட் பண்றேன். அலுவலகத்தில் ஓடி வந்தவன், சொல்லுடி, என்ன விஷயம்? பலாரெஞ்சி கன்னத்தில் வைத்து, ஏன் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்ட? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என்ன விஷயம்? ஏன் இப்படி வண்டி ஓட்ட? வேகமாய் அவளை கட்டி கொண்டவன் அழ ஆரம்பித்தான். என்னாச்சுடா, ஏன் என்று அவள் பதட்டம் அடைந்து அவன் கை காலெல்லாம் தொட்டு பார்க்க, ஆதினி அர்ஜுன் கூட டேட் போறா, எனக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு என்று குழந்தை போல் கதறும் போது என்ன சொல்லி தேற்றுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவன் அழுது கொண்டிருக்கும் போது, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? லாஸ்டா நேத்து வரைக்கும் அவ சும்மா தான் இருந்தா. சும்மா இருக்கும்போது ஒரு நாயும் கண்டுக்காது. இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டான் தெரிஞ்சு போக வேண்டிதானே. முன்னாடியே கேச்சிருந்தா இந்நேரம் நிச்சயமே நடந்திருக்குமே. எனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க? என்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. மகிழ், என்னடா லூசு மாதிரி பேசுற? உனக்கு பொண்ணு தராம இருப்பாங்களா? நீ கேச்சுக்கலாம் இல்லையா? இப்போ வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ போய் பேசுறது முறையா இருக்குமா? ஏனோ அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. நீ என்ன கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சுக்கோ என்றவன் தாயின் சேலை முந்தானை தேடியலும் குழந்தையைப் போல அவளின் விரலை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் சலனம் 375. ஆதினி அவனை பிக்கப் பண்ண திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் அருகே வரும்போதே, எங்க உங்க வீடு? மிஸ் ஆதினி, இதெல்லாம் நீங்க என் வீட்டுக்கு கிளம்புறப்போ கேட்கணும். எனக்கு தேவ் பற்றி யோசனை, அதான் கேட்கல. ஏன், அவனுக்கு என்ன? அந்த டாக் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, அதான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன். பிஸியா இருப்பான். இப்போ நான் எங்க வர? ராயபுரம். உங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? எங்க வீட்டில் 1000 சொல்லுவாங்கம்மா. உனக்கு என்ன வேணும்? இந்த கொழுப்பு குறையவே மாட்டேங்குது. எவ்வளோ அடிபட்டோம். கூடவே பிறந்தது, மாறாது குறையாது. அதுவும் உன்னை பார்த்தா ஒரு மடங்கு கூடுது. கூடும். வீட்டில் சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பின்னவள் பேசிக்கொண்டே ராயபுரம் வந்தாள். ராயபுரம் ஒரு பக்கம் சனங்களின் இரைச்சலாலும் ஒரு பக்கம் அமைதியை வடிவமாக பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் இடமும் கொண்ட கலவை. அங்கே தான் அவன் இருந்தான். பின்னவள் அவன் சொன்ன திசையில் வண்டியை ஓட்டிக்கொண்டே வர, அங்கே பல வருடமாக வளர்ந்து நின்ற பெரிய அரச மரத்தின் கீழ் அர்ஜுன் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். கைகளை சுலபமாக நகர்த்த முடியாதபடி கட்டு போட்டிருந்தாலும் அதை முழுக்க கை சட்டையை போட்டு மறைத்திருந்தான். கருப்பு கண்ணாடி, ஸ்டிக் அத்தனையும் சேர்த்து அவனை ஒரு வித்தியாசமான ஸ்டைல் கொண்டவனாய் மாறியிருந்தான். ஹே ஆதினி என்று கை காட்டினான். அவன் முகத்தில் சின்ன சிரிப்பு. வண்டியை நிறுத்தியவளோ அவன் நிலையை கண்டு ஒரு நொடி மனசுக்குள் தடுக்கி போனாள். உடனே வண்டியிலிருந்து இறங்கி அவன் கையை பிடித்து மெதுவாய் உள்ளே அழைத்து வந்தாள். பாரு, நான் உன்னை பத்தி என்ன நினைச்சேன் தெரியுமா? உனக்கு மரியாதை, இரக்கம் எதுவுமே கிடையாதுன்னு தான். ஆனா நீ வேற மாதிரி இருக்க. அவள் கண்களில் ஒரு வியப்பம் இருந்தது. ஆதினி லேசாக சிரித்தாள். பின், மிஸ்டர் அர்ஜுன் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பையன்தான். ஒருத்தவங்களை பிடிக்காம இருந்தா அவங்க என்ன பண்ணினாலும் பிடிக்காது. ஒருத்தவங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணினாலும் பிடிக்கும். ஓ அப்படியா? ஆனா என்னவோ உன்னை பெண் வேடத்தில் பார்த்ததால தானே பிடிச்சிருக்கு, அவன் கலாய்த்தான். அவன் தோல் சாய்ந்து வர அவளோ ஹலோ, நினப்புதான். நான் லைட்டா சாஞ்சேன் பிடிமானத்துக்கு. அப்புறம் நீ சொன்னதா கூட இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், அது மட்டும் இல்ல என்று சொல்லிக்கொண்டு கண்ணாடியை மீண்டும் அணிந்தான். வண்டி அவினாசி சாலையில் பறந்தது. காலை என்பதால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். அது ஆனாலும் அந்த சாலை எப்போதுமே உயிரோடு இருந்தது போல தோன்றியது. லாரிகள், பஸ்கள், கார்கள், அதிகமான மக்கள் தொகை இங்கு தானே என்று எண்ணும் அளவுக்கு ஆட்கள். ஆனாலும் அந்த நெருக்கடியிலும் ஆதினி லாவகமாக ஹேண்டில் பிடித்து ஓட்டிக்கொண்டிருந்தாள். ஹே பரவாயில்லையே, நல்லா வண்டி ஓட்ச, அவன் நிதானமாய் சொன்னான். உங்க பாராட்டுக்கு நன்றி, அவள் ஒரு பக்க சிரிப்புடன் பதிலளித்தாள். வண்டி சற்று சாலையை விட்டு வெளியில் நெடுஞ்சாலை விரிசலில் நுழைந்தது. காரின் உள்ளே மெல்லிய இசை ஒலிக்க, நீ பாட்டெல்லாம் கேப்பியா? நான் என்ன அனைத்தும் துறந்த ஞானியா? ஒருவேளை இருக்குமோ? ஹலோ, எனக்கு பாட்டு கேட்கறது கொஞ்சம் வருஷங்களா பிடிச்ச ஒன்று. அப்படியா? எனக்கு அப்போ கொஞ்சம் தூக்கலான சாங் போடு கேட்போம். அவள், உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்கும்? சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டியே? சொல்லுங்க.
ஆசையை காத்துல தூதுவிட்டு இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு என்ற அந்த பாடலை போடு கேட்போம். இருவருமே பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேயிலை தோட்டத்து மானு என்று ஹம்மிங் பண்ண இருவருக்கும் இடையே எதையோ சொல்லாமல் இருந்தாலும் ஒரு புது பந்தம் மெதுவாக கட்டப்படுவது போல தோன்றியது. அவன் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் ஆதினி? எனக்கு சிரித்தாள். சும்மா சொல்லு, நான் கொஞ்சம் வேற மாதிரி. ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தா தன்னந்தனி காட்டுல ஜோடி நாம கூட்டுக்குள்ள ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருந்தா கண்ணா என் சேலைக்குள் கட்டெரும்பு, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா நான் நார்மல் மோட் வந்துடுவேன். நைட்டு மிட்டன் மசாலா போட்டு டான்ஸ் ஆடுவேன் என்றவளை வியந்துதான் பார்த்தான். தன்னை என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காமல் பேசும் அவளை பிடித்திருந்தது. அப்போ நமக்கு கல்யாணமான 2 பேரும் நிலா காயுது, நேரம் நல்ல நேரம் பாட வேண்டியதான். அவ்வளோ நோனோ ராத்திரி நேரத்து பூஜையில் சாங் போட்டு ஆடலாம், வைபா இருக்கும். அர்ஜுன், அந்த நேரத்தில் நம்ம ரூம்குள்ள உங்க வீட்டு ஆட்கள் வந்தா எப்படி இருக்கும் ஆதினி? 2 பேரும் இன்னும் வயசுக்கு வரலன்னு சொல்லுவாங்க என்று பேச இருவருக்குள்ளும் அந்த வேவ் லென்த் ஒத்து போனது. கார் நெடுஞ்சாலை வேகமாக ஓடியது. ரேடியோவில் மென்மையான பாட்டு ஒலித்து கொண்டிருந்தது. அந்த ஒளியில் இருவரின் மனதும் மெதுவாக கலந்து விட்டது போல. அவள் சிரிச்சு சொன்னது. அந்த சிரிப்பு காரின் உள்ளே பரவியதும் அர்ஜுனின் முகம் மென்மையாயிற்று. அவன் ஒரு நொடி அமைதியாக அவளை பார்த்தான். உனக்கு தெரியுமா ஆதினி, நீ பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சும்மா எனக்கு என்னவோ நீயும் என் பக்கம் இருந்தா நான் கஷ்டமோ மறந்துடுவேன் தோணுது. ஆதினி ஹேண்டிலை பக்கமாக திருப்பி பின் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தாள். அந்த கண்களில் விளங்கியிருந்த நேர்மை அவளின் மனதை சற்று குழப்பியது. ஹே, நீங்க ரொம்ப சீக்கிரம் டீப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல. அவள் கலாய்க்க அர்ஜுன் சிரித்தான். அது நானே இல்ல, உன்னை பார்த்ததால் தான், அவன் நேரடியாக சொன்னான். கார் இன்னும் வேகமாய் சென்றது. சாலையோர மரங்கள் விரைந்து பின் சென்றன. காற்று ஜன்னலின் வழியே அவளது கூந்தலை அசைத்தது. அர்ஜுன், எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. அர்ஜுன் மெதுவாக சொன்னான். என்ன பாட்டு? அவள் திரும்பி பார்த்தாள். அவன் தலையை சாய்த்தபடி மெதுவாக ஹம்மிங் பண்ண ஆரம்பித்தான். வானம் என்னோட சேரும் நேரம், நீதான் அருகில் இருந்தால் போதும். அவனின் குரலில் ஒரு உண்மை இருந்தது. அந்த ஒளி ஆதினியின் இதயத்துக்குள் நேரடியாக தொட்டது. ஒரு நொடி அவள் கண்ணை சிமிட்டி அவனை பார்த்தாள். ஹே, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கே. அப்படியா? அப்போ உனக்காக ரொம்ப நாளைக்கு பிறகு பாடுறேன். அவன் சொன்ன உடனே இருவருக்கும் இடையில் ஒரு அன்பான அமைதி பரவியது. கார் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த சில நொடிகளில் அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ள ஒரு புது பயணத்தை ஆரம்பித்து விட்டதாக உணர்ந்தார்கள். கார் அவினாசியிலிருந்து நெடுஞ்சாலைக்கு மெல்லிசை போல உருண்டோடியது. திருப்பூரின் நகரத்தின் சத்தம் அப்படியே குறைந்தது. காற்றில் வீசும் காரின் ஸ்பீக்கரில் ஒலிக்கும் மெலடி பாடலும் மட்டும் அவர்களுக்குள் துணையாக இருந்தன. அர்ஜுன் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தான். கருப்பு கண்ணாடியின் வழியே பார்த்தாலும் அவன் பார்வை எங்கோ ஆதினியை நோக்கி செல்கிறது போல தோன்றியது. உனக்கு தெரியுமா ஆதினி, அவன் திடீரென்று சொன்னான். என்ன? நான் அப்படி யாருடனும் சுலபமா பேசுவதே கிடையாது. ஆனா உன்னோட பேசுறப்போ எல்லாம் ஈஸியாக போயிடுது போல. ஆதினி சிரித்தாள். அதான் நீ காம்ப்ளிகேட் பையன். ஆனா உனக்குள்ள ஒரு சிம்பிள் பையன் கிட்ட சாவி கொடுக்காம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுற. அர்ஜுன் சிரித்தான். சாவி நீங்க கொடுத்தா போதும் போல. காருக்குள் அந்த சொல் விழுந்த உடனே ஒரு மெல்லிய மின்சாரம் போல அமைதி பரவியது. இருவரும் அடுத்த நொடி எதையும் பேசாமல் பாடலின் ஒளியை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஆதினி தன்னால் பேச ஆரம்பித்தாள். எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா நான் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பாட்டு கேட்பேன். அதான் எனக்கு தெரப்பி. ஆஹா, அர்ஜுன் அவளை பார்த்தான். அப்போ நம்ம 2 பேரும் ஒன்று செஞ்சிடலாம். என்ன? ஒரு நாள் நம்ம காட்டுக்கு போலாம். நான் பாட்டுக்கு பாடுறேன், நீ கேட்டு உட்காரு. அப்போ ஸ்ட்ரெஸ் கிட்டே வராது. ஆதினி ஸ்ட்ரெஸ் போய் ஹார்ட் அட்டாக் வந்தா என்று சிரிப்பு அடக்க முடியாமல் கண்ணை சிமிட்டினாள். சொல்றது சும்மா மாதிரி இருக்கே, ஆனா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நேரம் சாலை விட்டு சின்ன ஓரமாய் விரிந்த பகுதியிலே வந்தது. காற்று கொஞ்சம் பலமாக வீசியது. ஜன்னலின் வழியே அவளது கூந்தல் பறந்தது. அர்ஜுன் அதை பார்த்து சற்று அமைதியாக, உன்னோட ஹேர் காத்துல பறக்கிறது ரொம்ப அழகா இருக்கு என்று அவனாலும் தடுக்க முடியாமல் சொல்லிவிட்டான். ஆதினி ஒரு நொடி எதுவும் பேசாமல் கண்ணை சாலையிலேயே வைத்து ஓட்டினாள். அவள் முகத்தில் ஒரு சின்ன சிவப்பு பூத்தது. ஹே, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கே உன் முகம் செவந்துடுச்சே. அர்ஜுன் கலாய்த்தான். டிரைவ் பண்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அவள் தலையை திருப்பி சிரித்தாள். அந்த சிரிப்பு அர்ஜுனின் இதயத்தில் இன்னொரு பந்தத்தை உருவாக்கியது. கார் மெதுவாக கர்வ் எடுத்து செல்வதோடு அவர்களுக்குள் உறவும் அந்த சாலையை போலவே திசை மாறிக்கொண்டிருந்தது. ஒரு புது பயணத்தில் நுழைய போகிறார்கள் என்று இருவருக்கும் உள்ளுக்குள் உணர்வு ஏற்பட்டது. அவினாசி சாலை நெடுக கார் பறந்து கொண்டிருந்தது.
காற்று சாளரத்தை தட்டி உள்ள போக ஆதினியின் கூந்தல் அவன் கன்னத்தில் வருடியது. அந்த சிறிய தொடுதலில் கூட அர்ஜுனின் உள்ளம் ஒரு அலை போல அசைந்தது. அதே நேரத்தில் எதிரிலிருந்து வந்த லாரி சற்றே வேகமாய் பக்கம் தாண்ட ஆதினி வண்டியை சற்று ஹார்ட் பிரேக் அடித்தாள். கார் திடீரென குலுங்க அவள் தன்னாலே தடுமாறி அர்ஜுனின் மார்பில் சாய்ந்து விட்டாள். ஒரு நொடி அவள் மூச்சின் சூடு அவன் கழுத்தை வருடியது. அவன் கையில் மேல் அவளது விரல்கள் சிக்கிக் கொண்டன. சாரி, அவள் அவசரமாய் பின்னோக்கி நிமிர்ந்தாள். அர்ஜுனோ சிரித்தபடி, ஹே, நானே ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு நாளாவது நீ என் அருகே சாய்ந்து விடணும்னு. ஆனா இப்படி சீக்கிரமா நடக்கும்னு நினைக்கல. அவள் அவனை வாய் பிளந்து பார்த்தாள். வாயை அடைக்க முடியாத பையன் நீங்க. அதான் நீ அடிக்கடி ட்ரூத் பேசுறவன். அவன் கண்ணாடியை சற்று கீழே இழுத்து அவளை நேராக கண்களில் பார்த்தான். ஆதினியின் இதயம் வேகமாய் துடித்தது. அந்த கண்களில் காமெடியோ கலாய்ப்போ இல்லை, ஒரு நேர்மை மட்டும் இருந்தது. வண்டிக்குள் ஒரு நொடி அமைதி. பாடல் நின்றுவிட்டது. அவர்களின் மூச்சின் சத்தம் மட்டுமே இருந்தது. ஆதினி அவன் மெதுவாய் அவளது பேரை அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். நம்ம இருவருக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கிறது. அது டினை பண்ண முடியாது. அது சந்திப்புகள் ஆக்சிடென்ட் மாதிரி தோன்றினாலும் உண்மையில் அது டெஸ்டினி. அவள் கண்களை சற்று கீழே தாழ்த்தினாள். டெஸ்டினியா? ஆம். நான் காயமா இருந்தா அர்ஜுன் வந்து சிகிச்சை கொடுத்தான். நான் மனசுல குழப்பம் இருந்தா நீ வந்து கிளியர் பண்ணிட்ட. இது சும்மா கோஇன்சிடென்ஸ் இல்ல ஆதினி. அவளுக்கு ஏதோ சொல்ல தோன்றியது, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் ஸ்டேரிங்கை சற்றே பிடிப்பை விட்டு ஜன்னல் வழியே வெளிச்சாலையை பார்த்தாள். அந்த வெளிச்சாலை போலவே அவர்களின் மனது இன்னொரு புது பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது.